லெக்ரான்ஜி மெத்தட்ல வந்து எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படின்றத சொல்லி கொடுத்தேன். பட் ஆனால் நான் டைப் 1, டைப் 2, டைப் 3 அப்படின்னு சொல்லி 4 மெத்தட்ல சொல்லி கொடுத்தேன். பட் புக்ல இருக்கிற ப்ராப்ளம் இந்த 4 ப்ராப்ளம் தான். நீங்க இந்த 4 ப்ராப்ளத்தையும் நீங்க செஞ்சு பார்த்துருங்க. ஏன்னா புக்ல இருந்தால் மேக்ஸிமம் கொஸ்டின் வரும். சரிங்களா? அடுத்து இந்த கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. என்னன்னா, இந்த டிடெர்மினன்டோட வேல்யூ வந்து 0ன்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, யூஸ் லெக்ரான்ஜி மெத்தட் டு சால்வ் அப்படின்னு சொல்றாங்க. இது வேற ஒன்றும் இல்லை. நம்ம எப்பயும் டிடெர்மினன்ட் கண்டுபிடிப்போம்ல, அது மாதிரி நீங்க டிடெர்மினன்ட் கண்டுபிடிச்சு அதுல வந்து டோ இசட் பை டோ எக்ஸோட டேர்ம்ஸ் வந்து தனியா எடுத்துக்கோங்க. டோ இசட் பை டோ ஒய்யோட டேர்ம்ஸ் வந்து தனியா வச்சுக்கோங்க. இசட் இருக்க டேர்ம் வந்து இந்த பக்கம் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அப்ப சாரி இசட் இருக்க டேர்ம் வந்து இந்த பக்கம் வச்சுக்கிட்டு அப்ப இது ஆரா வச்சுக்கோங்க, இது பியா வச்சுக்கோங்க, இது கியூவா வச்சுக்கோங்க. சம்மா சால்வ் பண்ணுங்க. அதான் சொல்யூஷன். சரிங்களா? இந்த டிடெர்மினன்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணி டோ இசட் பை டோ இசட் எக்ஸ் டேர்ம் எல்லாம் தனி, டோ இசட் பை டோ ஒய் இருக்க டேர்ம் எல்லாம் தனி, ரிமைனிங் டேர்ம் எல்லாம் தனி. அதெல்லாம் வச்சுக்கிட்டு இதை பி, இதை கியூ, இதை ஆர்னு எடுத்து இந்த மெத்தட்ல சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா, இன்டெகிரல் சர்ஃபேஸ் பாசிங் த்ரூ த கிவன் கர்வ். நான் இன்டெகிரல் சர்ஃபேஸ்னா முன்னாடியே சொன்னேன். இப்போ என்னன்னு கேட்கறாங்கன்னா, இது ஒரு பிடிஏ, இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும். அது ஒரு சொல்யூஷன் தான் இருக்குன்னு அவசியம் இல்லை, ஃபேமிலி ஆஃப் சொல்யூஷன் இருக்கும். அப்ப இந்த ஃபேமிலி ஆஃப் சொல்யூஷன்லாம் ஒரு சர்ஃபேஸ்ல இருக்கும். அந்த சர்ஃபேஸ் பேர் தான் இன்டெகிரல் சர்ஃபேஸ். இவங்க என்ன கேட்கறாங்கன்னா, இந்த ஸ்ட்ரைட் லைனை கண்டெயின் பண்ணியிருக்கக்கூடிய சொல்யூஷனோட சர்ஃபேஸ். புரியுதா? அதாவது அதுக்கு சர்ஃபேஸ் இருக்கு, பட் ஆனா இந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து ஒரு சொல்யூஷனா இருக்கிற மாதிரி, ஸ்ட்ரைட் லைன் இருக்கக்கூடிய ஒரு சர்ஃபேஸை கண்டுபிடிக்கணும். அந்த சர்ஃபேஸ் இதுக்கு சொல்யூஷனா இருக்கணும் அப்படின்றாங்க. அதுக்கு பேர் தான் இன்டெகிரல் சர்ஃபேஸ் பாசிங் த்ரூ த கிவன் கர்வ். இதை நீங்க வந்து கொஸ்டினை பார்த்தா தெரியும், ஃபைண்ட் த இன்டெகிரல் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கொடுப்பாங்க. சரிங்களா? இப்ப இதை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். பேஜ் எடுத்துக்கிறேன். இன்டெகிரல் சர்ஃபேஸ்ல வந்து கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எக்ஸ் இன்டூ ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் டிஎக்ஸ், அதாவது பி மைனஸ் ஒய் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் இசட் கியூ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இசட். சரிங்களா? இதுதான் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின்ல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை தவிர என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0, இசட் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, டிஎக்ஸ் பை எக்ஸ் இன்டூ ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட். சரிங்களா? எப்பயும் போல. அதுக்கடுத்து டிஒய் பை மைனஸ் ஒய் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு டிஇசட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இசட். இது முதல்ல இதை சால்வ் பண்ணணும், அப்புறம் தான் நம்ம வந்து சம் செய்ய முடியும். இது எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்லுங்க. என்னென்ன மல்டிப்ளையர் எடுக்கலாம், லெக்ரான்ஜி மல்டிப்ளையர் நீங்களே சொல்லுங்க. இது வந்து திரும்பவும் சொல்றேன், கெஸ் தான். உங்களுக்கு கெஸ் பண்ண தெரியணும் கரெக்டா. இதுக்கு என்ன லெக்ரான்ஜி மல்டிப்ளையர் எடுக்கலாம் நீங்க சொல்லுங்க, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்கு மேல வரதா 1/x 1/y 1/z சார். சரி, அப்போ 1/x, அப்போ ரஃப் கால்குலேஷன் எப்பவுமே பண்ணிக்கோங்க. அப்போ 1/x எடுத்தா z ஸ்கொயர் பிளஸ் z மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் z பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் z. அப்ப பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் z தானே? ஓகே. அப்ப என்ன ஆகுதுன்னா, பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகுது. வேற என்ன கேன்சல் ஆகுது? இது தப்பா எழுதிட்டேனா கொஸ்டின்ல? சார் லாஸ்ட் டேர்ம் y ஸ்கொயர் வரும். லாஸ்ட் டேர்ம் என்ன வரணும்? y ஸ்கொயர் வரணும். ஓகே. அப்ப பிளஸ் z மைனஸ் z கேன்சல் ஆகுது, பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகுது, பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஸ்கொயர். அப்ப கரெக்ட் தான். அப்ப 1/x 1/y 1/z இதை மட்டும் நம்ம எடுத்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா, அப்போ 1/x dx பிளஸ் 1/y dy பிளஸ் 1/z dz டிவைட் பை 0. அதை சிம்பிளை பண்ணா 0 அப்படின்னு எழுதுவோம். அதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதை வந்து கான்ஸ்டன்ட் எடுத்துக்கலாம் டைரக்டா. அப்போ 1/x dx பிளஸ் 1/y dy பிளஸ் 1/z dz. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிட்டு இதை ஃபுல்லாக இன்டகிரேஷன் பண்ணிடுங்க. அப்போ என்ன வரும்? log x பிளஸ் log y
பிளஸ் லாக் இசட் இஸ் ஈக்குவல் டு லாக் சின்னு கூட வச்சுக்கோங்க. அப்போ ஃபைனலாக கிடைக்கிற ஆன்சர் எக்ஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு C1. ஸோ இது ஒரு சொல்யூஷன். ரெண்டாவது மல்டிப்ளையர் என்ன எடுக்கலாம்னு யாருக்காவது கெஸ் இருக்கா? சொல்லுங்க, சும்மா கெஸ் பண்ணுங்க பார்த்துக்கலாம். சார் இந்த எக்ஸ் டிஎக்ஸ் பிளஸ் ஒய் டிஒய் அந்த மாதிரி எடுத்தா கேன்சல் ஆகல சார். சார் எக்ஸ் ஒய் ஒன் அப்படி எடுக்கலாம். எடுக்கக்கூடாது, அப்படி எடுக்கக்கூடாது. மனோன் மேம் நீங்க சொல்றாங்க எடுக்கக்கூடாது. எக்ஸ் ஒய் ஒன். ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்போ முதல்ல எக்ஸ் எடுத்தா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் இசட். ரெண்டாவது ஒய் ஸ்கொயர் எடுத்தா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இசட். மூணாவதுல ஒன் எடுத்தா எக்ஸ் ஸ்கொயர் இசட் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இசட். ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல். ஆனா சைன் பாத்தீங்களா ஒரே மாதிரி இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? யார் சொன்னது எக்ஸ் ஒய் ஒன்னு? யார் சொன்னது? சார் காப்பி தான் நான் தான் சொன்னேன் சார். அப்ப சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்ப இங்க மைனஸ் ஒண்ணுக்கு ஒன் எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாமா? அப்ப எடுத்துக்கலாம்னா இங்க மைனஸ் இங்க பிளஸ். அப்ப இது பிளஸ் இது கேன்சல் இது கேன்சல் இது கேன்சல். இப்படிதான் நம்ம கெஸ் பண்ணிக்கணும். நம்ம நமக்கு வர்றதா கொடுத்து பார்க்கணும். வரலையா அதுல என்ன சேஞ்ச் பண்ணா கிடைக்கும் அப்படிங்கிறத பாத்துக்கணும். அப்ப எக்ஸ் ஒய் மைனஸ் ஒன் கிடைக்குது. அப்ப டைரக்டா கூட நம்ம எழுதிக்கலாம். என்னன்னா எக்ஸ் டிஎக்ஸ் பிளஸ் ஒய் டிஒய் மைனஸ் டிஇசட் இஸ் ஈக்குவல் டு C2. ஸோ அகெயின் இதெல்லாம் இன்டகிரேஷன் போட்டுக்கோங்க. அப்போ இன்டகிரேஷன் போட்டிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 2 பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை 2 மைனஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு C2. ஸோ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிருங்க. அப்போ என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2z இஸ் ஈக்குவல் டு C2. ஸோ அப்போ இது ரெண்டையும் வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து ரெண்டு சொல்யூஷன் கிடைச்சதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இதை பை ஆஃப்னு போட்டு எழுதி முடிப்போம் அதுக்கு முன்னாடி. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கொடுத்துருக்கிறது எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0, இசட் ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்காங்க. இதை நீங்க பேராமெட்ரிக் ஃபார்முக்கு மாற்றணும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு டீன்னு எடுத்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு மைனஸ் டீன் கிடைக்குமா? இசட் ஈக்குவல் டு 1 வச்சுக்கலாம். அதாவது பேராமெட்ரிக்கா நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த பேராமெட்ரிக்கை வந்து நான் ரெண்டுலையுமே அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி நான் இன் டர்ம்ஸ் ஆஃப் C1 C2ல ஒரு ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணணும். இதுதான் வித்தியாசமா பண்ணக்கூடியது இன்டெகிரல் சர்ஃபேஸ்ல. அதாவது கொடுத்துருக்கிறத நீங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் பேராமெட்ரிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாத்திட்டு அதை எடுத்து இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லயும் அப்ளை பண்ணிட்டு அந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பைன் பண்ணி நீங்க C1 C2 மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு ஈக்குவேஷனை கிரியேட் பண்ணணும். சரிங்களா? அப்ப எப்படி அப்ளை பண்ணணும்னா, இதை தூக்கி நான் மேல அப்ளை பண்றேன். அப்ப C1 ஈக்குவல் டு எக்ஸ் டி ஒய் மைனஸ் டி. இது வந்து டீனா அப்போ மைனஸ் டி ஸ்கொயர்னு கிடைக்கும். C2 ஈக்குவல் டு டி ஸ்கொயர் பிளஸ் டி ஸ்கொயர் மைனஸ் 2ன்னு கிடைக்கும். அப்ப என்ன கிடைக்கும்னா 2t ஸ்கொயர் மைனஸ் 2ன்னு கிடைக்கும். அதுல 2வை காமன் எடுத்தா டி ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு கிடைக்கும். அப்ப C1 மைனஸ் டி ஸ்கொயர், டி ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் C1 எடுத்துக்கலாம். அதை எடுத்து இதுல அப்ளை பண்ணுவோம். அப்ப C2 ஈக்குவல் டு 2 இன்டூ மைனஸ் C1 மைனஸ் 1. ஸோ இதை சிம்பிளை பண்ணலாம். C2 ஈக்குவல் டு C2 இது அப்படின்னு கொண்டு வந்துருங்க. பிளஸ் 2C1 பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. சரிங்களா? இப்ப இதுல என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச வேல்யூ 3 வேல்யூ தூக்கி இதுல போட்டீங்கன்னா சம் முடிஞ்சிடும். அப்ப C2ஓட வேல்யூ என்னது? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2z. சரிங்களா? பிளஸ் 2 டைம்ஸ் C1 என்னது? XYZ. C1 என்னது அப்படின்னா XYZ. ஸோ XYZ பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் அந்த இன்டெகிரல் சர்ஃபேஸ். இதுதான் ஒரு சர்ஃபேஸ். அந்த சர்ஃபேஸ் வந்து கொடுத்துருக்க பிடியோட சொல்யூஷனாகவும் இருக்கும். அதே நேரத்தில் இந்த ஸ்ட்ரெயிட் லைனை உள்ளேயும் வச்சிருக்கும். சார் இந்த கடைசி ஈக்குவேஷன் எப்படி வந்தது சார்? இது இந்த ஈக்குவேஷன்ல C1 C2ஓட வேல்யூ அப்ளை பண்ணிடணும். அதாவது என்னன்னா, நமக்கு கொடுத்துருக்க கண்டிஷனை பேராமெட்ரிக் ஃபார்முலா மாத்திட்டு அதை தூக்கி மேல இருக்க C1 C2ல சப்ஸ்டிட் பண்ணிட்டு இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் வச்சு கம்பைன் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணணும். அந்த ஈக்குவேஷன்ல C1 C2 மட்டும்தான் இருக்கணும், வேற எதுவுமே இருக்கக்கூடாது. எக்ஸ் இருக்கக்கூடாது, ஒய் இருக்கக்கூடாது, டி இருக்கக்கூடாது. அது மாதிரி மாத்திக்கணும். மாத்திட்டு கடைசியா அதுல வந்து அந்த C1 C2ஓட வேல்யூ போட்டுட்டீங்கன்னா அதுதான் அந்த இன்டெகிரல் சர்ஃபேஸ். எல்லாருக்கும் ஓகேவா? இல்ல எந்த இடத்துல டவுட் இருக்குன்னு சொல்லுங்க, நான் அந்த இடத்த மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறேன். ஓகே. அப்ப இது இன்டெகிரல் சர்ஃபேஸ் இவ்வளவு பெருசா கேட்பாங்களா சார் அப்படின்னு ஒரு யோசனை வரும்.
சொல்ல முடியாது, டக்குன்னு வந்து அவசரத்துல எந்த கொஸ்டின் வேணா எடுக்கலாம். ஸோ நம்ம எல்லாத்துக்கும் தயாரா இருக்கிறது தான் நம்மளோட வேலை. ஸோ அப்ப இந்த இது முடிஞ்சிருச்சு. இன்டெக்ரல் சர்ஃபேஸ்ல இன்னொரு கொஸ்டின் இருக்கு, அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா, இன்னொரு கொஸ்டின் இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. அதுவும் ஒர்க்டு எக்ஸாம்பிள் தான். அடுத்து இந்த காட்சி ப்ராப்ளம்னு ஒன்று சொல்றாங்கப்பா. இதுக்கு வந்து புக்ல 2 புக்லயுமே வந்து இதுக்கு ப்ராப்ளம் கொடுக்கல. பட் நான் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் எடுத்து நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இந்த சிஎஸ்சிஆர்ல வேணா இருக்கும், இதுக்கான ப்ராப்ளம் வந்து சிஎஸ்சிஆர்ல இருக்கும். பட் ஆனா இவங்க இதுல கொடுக்கல 2 புக்லயுமே. ஸோ அந்த கான்செப்டே என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஜஸ்ட். அதாவது மேல சொன்ன மாதிரி தான். என்னன்னா ஒரு பிடிஇ இருக்கு, அந்த பிடிக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குது. சரிங்களா, இசட் ஈக்குவல் டு பை ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படிங்கிற மாதிரி தான் கிடைக்கணும். அதோட சொல்யூஷன் எப்படி கிடைக்கணும்னா இசட் ஈக்குவல் டு பை ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்ற மாதிரி தான் கிடைக்கணும். அதே நேரத்துல பாசஸ் த்ரூ த கர்வ். சரிங்களா, அந்த சர்ஃபேஸ்ல வந்து இந்த கர்வ் இருக்குல்ல, இந்த பெராமெட்ரிக் கர்வ், இது பாஸ் ஆகணும் மேல சொன்ன மாதிரியே தான். ஆனா என்ன வித்தியாசம்னா அட் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் விச் த டைரக்ஷன் பி கமா கியூ கமா -1 ஆஃப் த நார்மல் இஸ், அதாவது என்ன சொல்றாங்கன்னா இந்த கர்வோட நார்மல் இருக்குல்ல, அந்த நார்மல் வந்து நார்மலோட டைரக்ஷன் இப்படித்தான் இருக்கிற மாதிரி நம்ம அந்த சர்ஃபேஸை கண்டுபிடிக்கணும். இதுக்கு முன்னாடி என்ன சொன்னோம், ஒரு சர்ஃபேஸ்ல நான் சொல்ற கர்வு இருக்கிற மாதிரி நீ கண்டுபிடிச்சா, ஒரு சர்ஃபேஸை கண்டுபிடிச்சா போதும். இப்ப என்ன சொல்றேன்னா ஒரு கர்வு, அந்த கர்வுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்லயும் நார்மல் இந்த ஃபார்மட்ல இருக்கிற மாதிரி நான் அந்த சர்ஃபேஸை கண்டுபிடிக்கணும். ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அதே போல இதை நீங்க ரொம்ப போட்டு குழப்பிக்கவும் வேண்டாம் இதை. சரிங்களா, இது வந்து 2 புக்லயுமே இதுக்கு எந்த சம்முமே இல்லை. ஸோ கேட்டா இந்த டெஃபினிஷன்ல இருந்து ஏதாவது கேட்க வாய்ப்பு இருக்கு. என்னோட மோஸ்ட் ப்ராபபிளி கெஸ் வந்து இதை கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நார்மல், அந்த நார்மலோட கோஎஃபிஷியன்ஸ் என்னது, PQ -1. இதை வச்சு வேணா ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு, அதனால இதை எடுத்துருங்க. சரிங்களா, ஸோ இதுல ப்ராப்ளம் இருக்கான்னு நான் சிஎஸ்சிஆர் புக்ல தான் பார்க்கணும் இருக்கான்னு. பட் அவ்வளவு தூரம் தேடி போய் எடுப்பாங்களான்றது எனக்கு சந்தேகம் தான். அடுத்தது என்னன்னா ஒரு சர்ஃபேஸ் கொடுத்துருவாங்க, அந்த சர்ஃபேஸுக்கு ஆர்த்தோகனலா இருக்கக்கூடிய இன்னொரு சர்ஃபேஸை நீங்க கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். ஒரு சர்ஃபேஸ் கொடுத்துருவாங்க, அந்த சர்ஃபேஸ்க்கு ஆர்த்தோகனலா இருக்கக்கூடிய இன்னொரு சர்ஃபேஸை நீங்க கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸாம்பிள், ஃபைண்ட் த சர்ஃபேஸ் விச் இன்டர்செக்ட் த சர்ஃபேஸ் சிஸ்டம் ஆர்த்தோகனலி அண்ட் பாசஸ் த்ரூ த சர்க்கிள். இந்த சர்க்கிள் வழியாகவும் பாஸ் ஆகணும், அதே இந்த சர்ஃபேஸை வந்து இன்டர்செக்டும் பண்ணணும், ஆர்த்தோகனலா இன்டர்செக்டும் பண்ணணும். அப்படிங்கிறது தான் வந்து சர்ஃபேஸ் ஆர்த்தோகனல் டு த கிவன் சிஸ்டம் ஆஃப் சர்ஃபேஸ். அதாவது கொடுத்துருக்கிறதும் ஒரு சர்ஃபேஸ், நம்ம கண்டுபிடிக்க போறதும் ஒரு சர்ஃபேஸ், இது ரெண்டும் ஆர்த்தோகனலாவா இருக்கணும். அதே நேரத்துல நம்ம கண்டுபிடிக்க போற சர்ஃபேஸ்ல இந்த சர்க்கிளும் இருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ இதுக்கான மெத்தட் என்னன்றத நம்ம பார்ப்போம். இதுக்கு வந்து ஓரளவுக்கு ஈஸி தான். என்ன அப்படின்னா இந்த கொடுத்துருக்க சம்மை வந்து அப்படியே செஞ்சுட்டு ஆன்சர் வந்துடும். இந்த இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது dx by dou f by dou x, dy by dou f by dou y, dz by dou f by dou z. சரிங்களா, இதை மட்டும் நம்ம அப்ளை பண்ணி செஞ்சாலே ஓரளவுக்கு ஆன்சர் வந்துடும். இதுவும் நியூ பேஜ்ல செஞ்சுக்கலாம். புக்ல அந்த கொஸ்டின் மட்டும் எடுத்துக்கிறேன். அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஸ்டின் என்ன அப்படின்னா ZT ஆர்த்தோகனல் சர்ஃபேஸ், ஆர்த்தோகனல் சர்ஃபேஸ். அதாவது Z ஆஃப் x plus y C 3z plus 1. சரிங்களா, இதை கொடுத்துருக்க சர்ஃபேஸ், அது பாஸ் த்ரூ த சர்க்கிள் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1, இசட் ஈக்குவல் டு 1. சரிங்களா, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம முதல்ல கொஸ்டின்ல பார்த்தோம் ஞாபகம் இருக்கா, இதை இப்படி மாத்தணும், இதை இப்படி மாத்தணும். அதாவது சி மட்டும் தனியா வர்ற மாதிரி மாத்தணும். அப்ப என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இசட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் டிவைடட் பை 3z plus 1 is equal to c அப்படின்னு இதை மாத்திக்கோங்க ஃபர்ஸ்ட். மாத்திட்டு இப்ப இதுதான் அந்த எஃப். சரிங்களா, இதுதான் அந்த எஃப். நமக்கு என்ன பார்த்திருந்தோம், நம்ம
dx by dou f by dou x, dy by dou f by dou y, dz by dou f by dou z. சரிங்களா? இது மட்டும் அதை கண்டுபிடிச்சு இங்க போடணும். அப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது முதல் dou f by dou x. அப்ப இதை எக்ஸை பொறுத்து பண்ணணும். அப்ப இது எக்ஸை பொறுத்து பண்ணா எக்ஸ் மேல மட்டும் தானே இருக்கு. அப்ப நமக்கு பிரச்சனை இல்லை. அப்ப அதை பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒய் டிவைடட் பை 3z பிளஸ் 1. சரிங்களா? எக்ஸை பொறுத்து பண்ணா. அடுத்தது dou f by dou y. அப்ப dou f by dou y என்ன வரும்? சார் எக்ஸ பொறுத்து பண்றப்ப இந்த டேர்ம் தான் வரும் Z Z by 3Z plus 1. Z by 3Z plus 1 வருது சார். சாரி நானு z by 3z plus 1 x பொறுத்து பண்ணுவோம். அப்போ y பொறுத்து பண்ணும்போது என்ன வரும் சொல்லுங்க. y பொறுத்து பண்ணும்போது Z by 3Z plus 1. z by 3z plus 1. ஓகே. அடுத்து இப்போ வந்து நம்ம வந்து அடுத்து எதை பொறுத்து பண்ணா dou f by dou z பண்ணணும். இப்போ இதை என்ன பண்றது? x plus y divided by 3z plus 1. பைல வேற இருக்குல்ல மேம். u by v அப்ப u by v மெத்தட்ல பண்ணணும். சரி, அப்ப u by v மெத்தட்ல அப்ப x plus y தனி, அப்ப இதை கொஞ்சம் தனியா செய்யணும் அப்படிதானே? அப்ப u by v பண்ணணும் அப்படின்னா dou f by dou z is equal to அந்த x plus y தனியா வச்சுக்கிடுவோம். ஏன்னா அதுலக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைல்ல. அப்ப 3z plus 1 the whole square. சரிங்களா? அதுக்கடுத்து என்ன பண்ணணும்? மேல இருக்க டிஃபரன்ஷியேட் பண்ணுமா? z பண்ணா 1, அப்ப 3z plus 1 மைனஸ் அடுத்தது z அப்படியே வச்சுக்கிட்டு 3z பண்ணீங்கன்னா 3, so which is equal to x plus y. அப்ப 3z plus 1 என்ன வருது? மைனஸ் இது வந்து ஒரு 3z மைனஸ் 3z by 3z plus 1 the whole square. அப்ப இது ரெண்டும் கேன்சல் ஆயிருது. ஸோ ஃபைனலா என்ன கிடைக்குதுன்னா x plus y by 3z plus 1 the whole square. ஸோ ஃபைனலா உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா dx by z by 3z plus 1 dy by z by 3z plus 1. சரிங்களா? அடுத்தது dz by x plus y by 3z plus 1 the whole square. சரிங்களா? இதை வந்து நம்ம இப்போ சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து ஃபர்ஸ்ட் மாத்திக்கலாம். எல்லாத்துலயுமே ஒரு 3z plus 1 இருக்கா? அப்ப அதை வந்து நீங்க காமனா எடுத்து விட்டுருங்க. அதாவது இது வந்து இப்படியும் நீங்க எழுதலாம். அதாவது நம்ம எழுத போனா இப்படி எழுதணும். z by 3z plus 1 p z by 3z plus 1 q x plus y divided by 3z plus 1. இதுதான் இப்படி நம்ம எழுதுறாங்க. சரிங்களா? ஏன்னா இந்த வந்து இந்த பிடி நம்ம சால்வ் பண்ணணும்னா லெக்ராஞ்சிஸ் மெத்தட்ல இப்படி எழுதணும். ஸோ அதனாலதான் இந்த ஃபார்முலா வந்துச்சு. ஸோ ஆரிஜினேட் வந்து இதுதான். இப்போ இதுல இந்த எல்லா இடத்துலயும் 3z இருக்கிறதுனால அதை வந்து ஃபுல்லா 3z ஸ்கொயரால மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? அப்ப z இன்டூ 3z பிளஸ் 1 p அப்படின்னு எழுதிக்கலாம்ல. அதே மாதிரி இதை வந்து z இன்டூ 3z பிளஸ் 1 q அப்படின்னு எழுதிக்கலாம்ல. இதுல வந்து x பிளஸ் ஒய் இன்டூ 3z பிளஸ் 1 எழுதிக்கலாம். ஸோ அதனால இதை இப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடு x plus y மட்டும் வரும்ல சார்? 3z plus 1 ஹோல் ஸ்கொயர் அடிக்கட்டும்ல சார்? ஓகே, சரி. வெறும் x plus y மட்டும் வரும். ஸோ x plus y மட்டும் வரும். இப்போ இதை வந்து நம்ம எப்பயும் போல சால்வ் பண்ணணும். என்னென்ன மெத்தட்ல சால்வ் பண்ணலாம்னு சொல்லுங்க எனக்கு.
ஏதாவது 2 எடுத்து சால்வ் பண்ணலாமா, இல்ல லெக்லாஞ்ச் மல்டிப்ளையர்ல போலாமா, எதுல போலாம்? எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க. குரூப்பிங்லே போலாம் சார். மெத்தட் ஆஃப் குரூப்பிங். ஓகே, குரூப்பிங் ஃபர்ஸ்ட் 2 எடுத்துக்கலாமா? எஸ் சார். ஃபர்ஸ்ட் 2 எடுத்துக்கலாம் அப்படின்னா ரெண்டுலயுமே கீழே இருக்கிறது கேன்சல் ஆனா dx dyன்னு வரப்போகுது. அப்ப அதை ரெண்டையும் இன்டகிரேட் பண்ணீங்க அப்படின்னா என்ன கிடைக்க போகுது? x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு c1. இது புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? குரூப்பிங்ல ஒரு ஆன்சர் நான் கண்டுபிடிச்சிட்டேன். புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? ஓகே, சரி. செகண்ட் என்ன பண்ணலாம்? இன்னொன்னு கண்டுபிடிக்கணும்ல. இதுக்குதான் டைப் 1, டைப் 2, டைப் 3, டைப் 4 ஞாபகம் சொன்னேன். சப்போஸ் இதுல இன்னொன்று நிறைய விதமா பண்ணலாம், பட் நான் ஈஸியான வே தான் நான் கடைசி பண்ணுவேன். பட் ஆனா இப்ப நான் இதுல என்னன்னு சொல்றேன்னா, இதுல இருந்து நீங்க எக்ஸ கண்டுபிடிச்சு அந்த எக்ஸ தூக்கி இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு இதுவும் ஒய்ல இருக்கு, இது இசட்ல இருக்கு. அப்ப இது ரெண்டையும் வச்சு குரூப்பிங்ல பண்ணலாம்ல. எஸ் சார். அதாவது டைப் 2 மெத்தட ஃபாலோ பண்ண சொல்றேன். இதுல இருந்து எக்ஸ கண்டுபிடிச்சு அதை தூக்கி இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய் அண்ட் கான்ஸ்டன்டா மாறிடும். இது இசட்ல இருக்கும். அப்ப இந்த ரெண்டை மட்டும் எடுத்தீங்கன்னா ஒய் எல்லாம் இங்கிட்டு போயிரும், இசட் எல்லாம் இந்த பக்கம் வந்துடும், வலது பக்கம் வந்துடும். பண்ணிக்கலாம்ல. மத்தவங்களுக்கு என்ன புரியலையா? அப்படி இல்லைன்னா இன்னொரு மெத்தடும் பண்ணலாம். வேற என்ன மெத்தட் பண்ணலாம்? வேற எதுவும் மெத்தட் இருக்கா உங்களுக்கு தெரிஞ்சு? சார் அந்த மெத்தட் சொன்னீங்களா சார், அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். மேம் ஒன்றும் இல்லை, எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் பிளஸ் c1 எடுத்துக்கிட்டு dy by z 3z plus 1 dz by எக்ஸுக்கு பதிலாக ஒய் பிளஸ் c1 போட்டுட்டா இப்ப பாத்தீங்கன்னா ஒய் இங்க ஒய் இங்க இசட் இங்க இசட். அப்ப இதை மட்டும் தனியா எடுத்து சம் பண்ணிக்கலாம்னு நான் சொல்ல வரேன். ஓகே சார். இதை மட்டும் தனியா எடுத்து சம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல வரேன். இதை தவிர வேற என்ன மெத்தட் பண்ணலாம்? ஏன்னா இது இது வரைக்கும் நான் சொன்னது இல்லை, அதனால உங்களுக்கு ட்ரை பண்ண சொல்றேன். இப்ப ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சிட்டு இன்னொரு சொல்யூஷனுக்கு லெக்லாஞ்சி மெத்தட், லெக்லாஞ்சி மல்டிப்ளையர் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா அதையும் யூஸ் பண்ணலாம். அதுக்காகத்தான் இதை நான் சொல்ல வரேன். இப்ப நீங்க இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணாலே 2 இடத்துலயும் தானே யூஸ் பண்ணிருப்போம், 2 சொல்யூஷன் கண்டுபிடிக்க யூஸ் பண்ணிருப்போம்ல. பட் அப்படிதான் யூஸ் பண்ணுமான்னு கேட்டா அப்படிதான் யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. சரிங்களா? நீங்க இன்னொரு தடவையும் ஒரு தடவை மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப அதை எப்படி யூஸ் பண்ணலாம்? என்னென்ன எடுக்கலாம்? முதல்ல எக்ஸ் எடுக்கலாம், ரெண்டாவதுல ஒய் எடுக்கலாம், மூணாவதுல மைனஸ் இசட் 3z + 1 எடுக்கலாமா? கரெக்டா இருக்குமா? யோசிச்சு பாருங்க. அப்ப முதல்ல எக்ஸ் எடுங்க. அப்ப எக்ஸ் டிஎக்ஸ் பிளஸ் ஒய் டிஒய் மைனஸ் இசட் 3z + 1 dz டிவைடட் பை முதல்ல எக்ஸால மல்டிப்ளை பண்ணுங்க, எக்ஸ் இசட் 3z + 1. ரெண்டாவதுல ஒய்யை மல்டிப்ளை பண்ணுங்க, ஒய் இசட் 3z + 1. மூணாவதுல மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் இசட் 3z + 1. இப்ப எல்லாமே கேன்சல் ஆயிரும், அப்படிதானே? கரெக்டா தெரியுதா? இந்த டேர்மும் இதுல இருக்க எக்ஸும் இதுவும் கேன்சல் ஆகும். அதே மாதிரி இந்த டேர்மும் இதுல இருக்க ஒய்யும் இந்த டேர்மும் கேன்சல் ஆகும். ஸோ கீழே 0 வந்துடும். அப்ப கீழே 0 வந்துட்டாலே மேல ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணிக்கலாம்? இன்டகிரேஷன். அப்ப x² / 2 பிளஸ் y² / 2 மைனஸ், சரிங்களா? இதை இன்டகிரேட் பண்ணணும். இதை 3z² பிளஸ் z அப்படின்னு எழுதிக்கலாம், மைனஸை காமன் அப்படி வச்சிருக்கிறதுனால. அப்ப இதை இன்டகிரேட் பண்ணா z³ பிளஸ் z² / 2 is equal to c2. ஸோ ஃபைனலா பை ஆஃப் u, v அப்படின்னு எழுதுனா சம் முடிஞ்சது. அதுதான் அந்த சர்ஃபேஸ். இவங்க இது வேற கொடுத்துருந்தாங்கல்லப்பா, வரட்டேன், சாரி. இவங்க அந்த எந்த இதுல பாஸ் ஆகணுன்றது கொடுத்துருந்தாங்கல்ல. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இதை மாத்தணும். எப்படி மாத்தணும் பாருங்க. 2 சொல்யூஷன் கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு c1. செகண்ட் சொல்யூஷன் இங்க இருக்கு. என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா x² + y² = 1.
எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 அண்ட் இசட் ஈக்குவல் டு 1 கொடுத்துருந்தாங்க. அப்போ முன்னாடி நம்ம பண்ணோம் தெரியுமா, இந்த பேராமெட்ரிக் ஃபார்ம்னு பண்ணோம்ல, அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ண வேண்டியிருக்கும். பட் அதுக்கு முன்னாடி இந்த சம்ல, ஏதாவது இந்த மாடலுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்றாங்கன்னா, இப்ப இது உங்களுக்கு சொன்னா சொன்னேன்னு தெரியல. இப்ப இந்த ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம்ல, யூவின்னு, இதான யூ, அதாவது யூ ஈக்குவல் டு C1 v ஈக்குவல் டு C2. இதை தான் நம்ம கடைசி சொல்யூஷன் எப்படி எழுதுவோம்னா பை ஆஃப் யூ கமா வின்னு எழுதுவோம். ஞாபகம் இருக்கா? சிக்னல் அப்படித்தானே பண்ணோம். ஓகே. ஆனா இது இப்படிதான் எழுதணுமான்னு கேட்டா இப்படி மட்டும் எழுதணும் அவசியம் இல்லை. இப்படியும் சில நேரம் எழுதுவாங்க, யூஸ் ஈக்குவல் டு பை ஆஃப் வி அப்படின்னு எழுதுவாங்க. யூஸ் ஈக்குவல் டு பை ஆஃப் வி இப்படியும் எழுதலாம். ஏன் இதை சொல்றேன்னா, சப்போஸ் நீங்க எக்ஸாம்ல 4 ஆப்ஷன்ல இது இந்த மாதிரி ஒன்று இருந்தாலும் அதையும் கன்சிடர் பண்ணணும். சொல்ற புரியுதா? சொல்யூஷன் வந்து பை ஆஃப் யூ கமா வி ஈக்குவல் டு 0 மட்டும் தான் எழுதணும் அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் சொல்யூஷன்ஸ் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா யூ ஈக்குவல் டு பை ஆஃப் வின்னு கூட கொடுப்பாங்க. இப்ப அப்படி எழுதும் போது இது நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, சரிங்களா, வி வந்து நமக்கு பெருசா இருக்கு, அப்ப அதை தனியா எழுதிக்கலாம். சரிங்களா, இஸ் ஈக்குவல் டு பை ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்னு எழுதிக்கலாம். இப்படி கூட எழுதிக்கலாம் நீங்க. இதுவும் சொல்யூஷன் தான். பட் இந்த கொஸ்டின்ல ஏன் இப்படி எழுதுறோம் அப்படின்னா, இது நமக்கு பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுக்கும், அதனால எழுதுறோம். ஏன் இது பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்னா, இங்க எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஆல்ரெடி இருக்குதா, இதுல இருக்கா, இசட்டோட வேல்யூ இருக்கா, அப்ப இதை போட்டா ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் கிடைச்சிருமா, அதுக்காகத்தான், வேற ஒன்றும் இல்லை. அப்ப அதை தூக்கி இங்க அப்ளை பண்ணுங்க. அப்ப இது ரெண்டுலயுமே 1/2 காமன் எடுத்தீங்கன்னா ஒரு 1/2 கிடைக்கும். ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் வந்து 1. அடுத்து இதுல வந்து 1 போடுங்க. அப்ப என்ன கிடைக்கும், இது ஒரு 3/2 கிடைக்கும். கரெக்டா? -1/2 -1 கிடைக்குமா? கரெக்டா பண்ணிக்கணும்னு பாருங்கப்பா, இல்லைன்னா சொல்லிருங்க எனக்கு. அப்ப இந்த -1 எடுத்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. முடிஞ்சு போச்சா சம்மு? உங்களுக்கு கான்ஸ்டன்டே இல்லாத ஒரு சொல்யூஷன். ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது சர்ஃபேஸ் கேட்டிருக்காங்க. சர்ஃபேஸ் கேட்டா நம்ம கான்ஸ்டன்ட் கொடுக்க கூடாது. ஸோ ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் குழப்பிக்காதீங்க. எது இன்டெகிரல் சர்ஃபேஸ் சம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றத தெளிவா பார்த்துக்கோங்க. ஆர்த்தோகனல் சம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? இன்டெகிரல் சர்ஃபேஸோட சம்ல வந்து நம்ம பெராமெட்ரிக் ஃபார்ம்ல மாத்திட்டு அதை வந்து C1 C2 இன் டர்ம்ஸ் ஆஃப் பெராமெட்ரிக்ல எழுதிட்டு அதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி C1 C2 ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வந்து அதை தூக்கி சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இது அந்த மெத்தட். அதே இது ஆர்த்தோகனல் டு த சர்ஃபேஸ்னு கேட்டாங்கன்னா முதல் இருக்கிறத ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி மாத்திட்டு அதை எஃப்னு எடுத்துக்கிட்டு டோ எஃப் பை டோ எக்ஸ், டோ எஃப் பை டோ ஒய், டோ எஃப் பை டோ இசட் கண்டுபிடிச்சு அதை வந்து டிஎக்ஸ் டிஒய் டிஇசட்டோட கீழே போட்டுட்டு அதுல குரூப்பிங் மெத்தட்லயோ ஏதோ மெத்தட்ல லெக்ராஞ்சி மெத்தட்ல சால்வ் பண்ணி 2 சொல்யூஷன் எடுத்து அதுல ஒரு சொல்யூஷன் ஈக்குவல் டு இன்னொரு சொல்யூஷனோட ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு கொடுத்துருக்க கிவன் கண்டிஷனை தூக்கி உள்ள போட்டு அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ கண்டுபிடிச்சு அப்ளை பண்ணணும். இதான் மெத்தட். அடுத்தது போலாமா? அடுத்தது இப்ப இவ்வளவு நேரம் பார்த்தது ஃபுல்லா லீனியர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்த்தோம். இப்ப பார்க்க போறது எல்லாமே நான் லீனியர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஆர்டர் எப்படி சால்வ் பண்றது அப்படின்றது. ஸோ அவங்க அதுல என்னென்ன இருக்கு நான் லீனியர்ல அப்படின்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, சப்போஸ் அதோட சொல்யூஷன்ஸ் எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னா 2 பேராமீட்டர் சிஸ்டம். இது ஆல்ரெடி பார்த்தது. இந்த 2 பேராமீட்டர் சிஸ்டம்னா ஏபின்ற கான்ஸ்டன்ட் வந்து சொல்யூஷன்ல இருக்கும். அப்படி இருந்தா அதுக்கு பேர் வந்து கம்ப்ளீட் இன்டெகிரல். சப்போஸ் அதுல இருக்க ஒரு பேராமீட்டர் வந்து பை ஆஃப், அதாவது பி ஈக்குவல் டு பை ஆஃப் ஏன்னு எழுதிட்டு அதுக்கு பேரு ஜென்ரல் இன்டெகிரல். இதெல்லாம் நான் ஆல்ரெடி சொன்னது, போனதுல சொல்லியிருப்பேன். அதுக்கடுத்து இப்ப புதுசா ஒண்ணு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்த 2 பேராமீட்டர் ஃபேமிலி இருக்குல்ல, அதோட என்வலப் கண்டுபிடிக்கணும். என்வலப், சரிங்களா, அதோட என்வலப் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா கிடைக்கிறது தான் என்ன அப்படின்னா சிங்குலர் சொல்யூஷன் சொல்லுவாங்க. இந்த என்வலப்னா என்னன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. என்வலப்னா என்னன்னா, இது டிஃபரன்ஷியல் ஜியோமெட்ரியில சொல்லியிருப்போம்லப்பா, ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஒரு ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ் எடுத்துக்கணும். இப்ப எக்ஸாம்பிள் ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ்னா நான் எப்படின்னா ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி. இது வந்து ஃபேமிலி ஆஃப் கர்வ். இப்ப நீங்க ஒரு கர்வை சூஸ் பண்றீங்க.
அந்த கரு வந்து இதுல இருக்க எல்லா ஃபேமிலிலையும் கரெக்டா அப்படி டேஞ்சன்ல அப்படி டச் ஆகி போச்சுன்னா அந்த கருவுக்கு பேர் தான் என்வலப். இதே கிராஃப்ல நான் சொல்லி கொடுத்துருப்பேன், அவருக்கா? ஸோ அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா என்வலப். சரிங்களா? என்வலப்ன்றது எல்லா கருவையும் டச் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு கரு. சரிங்களா? ரைட். அதுக்கடுத்து இதுல இருந்து இது வரைக்கும் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஒரு கொஸ்டினுக்கு வந்து இந்த 3 விதமான சொல்யூஷனும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதை கொடுத்துருக்கேன். இது ஒரு எக்ஸாம்பிள். சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இதை எப்படி சால்வ் பண்றது? அதாவது இது வந்து ஒரு நான் லீனியர். இது ஏன் நான் லீனியர்னா உங்களுக்கு தெரியுதா? பி ஸ்கொயர், கியூ ஸ்கொயர், இசட் ஸ்கொயர்லாம் வந்திருக்குல்ல, அப்ப ஆட்டோமேட்டிக்கா அது என்னது? நான் லீனியர். இதை எப்படி சால்வ் பண்ணணும்ன்றதுக்கான மெத்தடு, சரிங்களா, அது வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம். சரிங்களா? இந்த ஆன்சர் எப்படி வந்துச்சு? இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஸ்கொயர் இக்குவல் டு 1ங்கிறத பின்னாடி நம்ம நிறைய மெத்தட் பார்ப்போம். அதுல எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். பட் அதை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதுல 2 ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் இருக்கா? அப்ப 2 ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் இருந்தா அதுக்கு பேர் என்னது? கம்ப்ளீட் இன்டெகிரல். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, அதுல பிக்கு பதிலா ஏ போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இத இத வந்து இது இத இது இருக்குல்ல, இத வந்து நீங்க ஏவை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. என்ன கிடைக்கும்? 2x மைனஸ் ஏ பிளஸ் 2y மைனஸ் ஏ. இசட் வந்து 0, 1 0. அப்போ ஃபைனலா 0. அப்ப என்ன கிடைக்கும்? 2x பிளஸ் 2y. அதை 2 கூட விட்டுருங்க, கேன்சல் பண்ணி அடிச்சு விட்டுருங்க அந்த 2 ஏன்னா ரைட் ஆன்சர் 0 தானே. அப்ப x பிளஸ் ஒய் மைனஸ் 2a ஈக்குவல் டு 0. ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த இந்த என்வலப் கண்டுபிடிக்கிறதுக்கு பொதுவான மெத்தட் என்னன்னா, f ஈக்குவல் டு 0 டோ எஃப் பை டோ ஏ ஈக்குவல் டு 0 யூஸ் பண்ணுவாங்க. இது ரெண்டுலயும் இருந்து எலிமினேட் ஏ அப்படிங்கிறது தான் இந்த என்வலப் கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட். சரிங்களா? பொதுவாகவே என்வலப் கண்டுபிடிக்கான மெத்தடு இதுதான். என்னன்னா, கொடுத்துருக்கதை ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கணும். அப்புறம் டோ எஃப் பை டோ ஏ எந்த பெராமீட்டர் நீங்க தூக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை டோ எஃப் பை டோ ஏ கண்டுபிடிச்சு அதோட வேல்யூ ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கிட்டு இந்த 2 ஈக்குவேஷன்ல இருந்து, இந்த 2 ஈக்குவேஷன் என்ன ஈக்குவேஷன்னா, இந்த ஈக்குவேஷன் அண்ட் இந்த ஈக்குவேஷன், இந்த 2 ஈக்குவேஷன்ல இருந்து நீங்க ஏவை எலிமினேட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஈக்குவேஷனுக்கு பேரு தான் என்ன அப்படின்னா இங்க ஜெனரல் இன்டெகிரல். சரிங்களா? அடுத்தது இதே இது சிங்குலர் இன்டெகிரல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்ப 2 பெராமீட்டர் ஃபேமிலியை பார்க்கணும். ஏன்னா தெளிவா பாருங்க, நமக்கு டெஃபினிஷன்ல சிங்குலர் இன்டெகிரலுக்கு என்ன வேர்டு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 2 பெராமீட்டர் ஃபேமிலி ஆஃப் சிஸ்டம்ல இருந்தா பண்ணணும் அதை. அப்ப 2 பெராமீட்டர் ஃபேமிலினா அப்ப இதுதான் x மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா f ஈக்குவல் டு 0 டோ எஃப் பை டோ ஏ ஈக்குவல் டு 0 டோ எஃப் பை டோ பி இஸ் ஈக்குவல் டு 0. இந்த 3ல இருந்து எலிமினேட் ஏ அண்ட் பி. எலிமினேட் ஏ அண்ட் பி எலிமினேட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தீங்கன்னா அந்த ஈக்குவேஷன் தான் என்னவா இருக்கும் அப்படின்னா சிங்கிள் இன்டெகிரலா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் இதை வந்து நீங்க ஏவை பொறுத்து பண்ணீங்க அப்படின்னா 2x மைனஸ் ஏன்னு கிடைக்கும். இந்த டேர்ம்ல ஏ இல்ல 0, இந்த டேர்ம்ல ஏ இல்ல 0, இந்த டேர்ம்ல ஏ இல்ல 0. அதனால x மைனஸ் ஏ ஈக்குவல் டு 0ன்றது கிடைக்கும். எதுக்கு? இதுக்கு. அப்ப டோ எஃப் பை டோ பிக்கு இது கிடைக்கும். இப்ப இந்த 3ல இருந்தும் நீங்க ஏபி எலிமினேட் பண்ணா என்ன பண்ணலாம்? x மைனஸ் ஏ 0னா இதை விட்டுறலாம். x மைனஸ் பி இது y மைனஸ் பி ஈக்குவல் டு 0னா இதை விட்டுறலாம். அப்ப z ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அப்ப z ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 1 கிடைச்சிருச்சா? ஸோ இப்படிதான் எலிமினேட் பண்ணணும். இப்படி எலிமினேட் பண்ணி கிடைக்கிற ஆன்சர் தான் சிங்குலர் சொல்யூஷன். ஸோ ஆர்டினரியா சால்வ் பண்றதுக்கு பேர் வந்து கம்ப்ளீட் இன்டெகிரல். அந்த கம்ப்ளீட் இன்டெகிரல்ல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அதோட அதை வந்து 2 பெராமீட்டர் இருந்ததுன்னா அது ஒரு பெராமீட்டரா சேஞ்ச் பண்ணிட்டு, சரிங்களா, அந்த ஒரு பெராமீட்டரை வந்து நீங்க எலிமினேட் பண்ணணும். என்வலப் வச்சு என்வலப் மெத்தட்ல எலிமினேட் பண்ணீங்கன்னா கிடைக்கிற சொல்யூஷன் வந்து இது ஜெனரல் சொல்யூஷன். அதுக்கடுத்து இதே நீங்க 2 பெராமீட்டர் ஃபேமிலில இருந்தே நீங்க என்வலப் பண்ணிச்சீங்கன்னா அதுக்கு பேர் வந்து சிங்குலர் இன்டெகிரல், அதாவது சிங்குலர் சொல்யூஷன். சரிங்களா? இது வந்து ஜஸ்ட் வந்து அவங்க ஒரு டெஃபினிஷன் மாதிரி கொடுத்துருந்தாங்க இந்த 3க்கும். அதனால இதை பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் கொஸ்டின் என்ன பண்ணுவாங்கன்னா பார்ப்பாங்க, ஒரு லைன் தான் இருக்கு, சரி எர்ரா அப்படிம்பாங்க. ஆனா உண்மையா சொல்ல போனா இந்த லைன்ல, அதாவது இந்த 2ஐயும் எலிமினேட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு நோட்ல 3/4 பேஜ் தேவைப்படுச்சு எனக்கு. நான் செஞ்சு பார்த்திருக்கேன் கரெக்டா வருதா அப்படின்னு. கரெக்டா வருது. இந்த 2ஐயும் வச்சு ஏவை எலிமினேட் பண்றதுக்கு நான் செஞ்சு பார்த்திருக்கேன். அதுல கொஞ்சம் லென்த்தா போகுது, ஆனா பண்ண முடியும். சரிங்களா? அதனால நீங்க அதை பார்த்துக்கோங்க. நீங்க செஞ்சு பார்த்துருங்க ஒரு தடவை. இதுல இருந்து இது கிடைக்கலன்னா சொல்லுங்க, நான் செஞ்சு வச்சதை நான் வேணா உங்களுக்கு அனுப்பி விடுறேன். அடுத்தது
அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா கம்பேட்டபிள் சிஸ்டம். கம்பேட்டபிள் சிஸ்டம் என்ன சொல்றாங்கன்னா எவ்ரி சொல்யூஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அப்ப ஏதோ ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், அதோட ஒவ்வொரு சொல்யூஷனும் இன்னொரு ஈக்குவேஷனுக்கு இன்னொரு பிடிஇக்கு சொல்யூஷனா இருந்துச்சுன்னா அது ரெண்டும் கம்பேட்டபிள்னு அர்த்தம். புரிஞ்சுதா? அதாவது ஒரு இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிடிஇ, இன்னொன்னு வந்து எந்த ஆர்டரா வேணா இருந்துட்டு போகுது. ஆனா இது ரெண்டு, இதுல இருக்க சொல்யூஷன் எல்லாமே அதுக்கு சொல்யூஷனா இருக்கணும், அதுல இருக்க சொல்யூஷன் எல்லாமே இதுக்கு சொல்யூஷனா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது ரெண்டும் கம்பேட்டபிள்னு அர்த்தம். சரிங்களா? இதுக்கு வந்து அவங்க ஒரு ஃபார்முலா கொடுக்குறாங்க, நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் எஃப்என்ஜி டு பி கம்பேட்டபிள். எஃப்என்ஜி டு பி கம்பேட்டபிள்னா இதோட வேல்யூ வந்து 0 வரணும். இதுல இது எப்படி கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னது? டோ எஃப் பை டோ எக்ஸ் டோ ஜி பை டோ எக்ஸ் டோ எஃப் பை டோ பி டோ ஜி பை டோ பி இஸ் ஈக்குவல் டு 0. சரி, ஈக்குவல் டு 0 போட்டேன். சரி, அது இதோட வேல்யூ கண்டுபிடிச்சா அதுதான் இதோட வேல்யூ. ஸோ இதே மாதிரி 4 தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு ஆன்சர் 0 வந்துச்சுன்னா அது ரெண்டு கம்பேட்டபிள், இல்லைன்னா கம்பேட்டபிள் கிடையாது அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த சம நான் செய்யறேன், எப்படி வருதுன்னு பாருங்க. சரிங்களா? கம்பேட்டபிள் என்னன்னு புரியுதா? ஒன்னு வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிடிப்பா, இன்னொன்னு வந்து எனி ஆர்டரோட பிடிஇ. பட் இதுல இருக்க எல்லா சொல்யூஷனும் அதுல இருக்கணும், அதுல இருக்க எல்லா சொல்யூஷனும் இதுல இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அது ரெண்டும் கம்பேட்டபிள்னு அர்த்தம். நான் கொடுத்திருக்க ஒரு ஈக்குவேஷனை வந்து நான் எஃப்னு எடுத்துக்கிறேன், இன்னொரு ஈக்குவேஷனை வந்து நான் ஜின்னு எடுத்துக்கிறேன். கொஸ்டின்ல கொடுத்துருக்கத ஒரு சைடா கொண்டு வந்துட்டேன். சரிங்களா? கொஸ்டின்ல வந்து ஈக்குவல் டு கொடுத்துருந்தாங்க, நான் ஒரு சைடா கொண்டு வந்துட்டேன். இப்போ நம்மளோட ஃபார்முலா என்ன அப்படின்னா டோ எஃப் கமா ஜி டிவைட் பை டோ எக்ஸ் கமா பி பிளஸ் பி இன்டூ டோ எஃப் கமா ஜி டிவைட் பை டோ இசட் கமா பி பிளஸ் டோ எஃப் கமா ஜி டிவைட் பை டோ ஒய் கமா கியூ plus q dou f comma g divided by dou z comma q is equal to 0. The answer 0 தான் செக் பண்ணணும். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா dou f comma g divided by dou x comma p யோட வேல்யூ நான் கண்டுபிடிக்கிறேன். அப்ப இதை கண்டுபிடிக்கணும்னா dou f by dou x dou g by dou x dou f by dou p dou g by dou p இதை முதல்ல நான் கண்டுபிடிக்கணும். அப்ப கொடுத்துக்கதை நான் எக்ஸை பொறுத்து பண்ணணும். எக்ஸை பொறுத்து பண்ணா முதல்ல வந்து டி இருக்கு, ரெண்டாவதுல எக்ஸ் இல்ல 0, மூணாவதுல எக்ஸை பண்ணா -1. அடுத்து ஜியை வந்து நான் எக்ஸை பொறுத்து பண்ணணும். அப்ப எக்ஸ் ஸ்கொயரை பண்ணா 2x, லாஸ்ட் டேர்ம்ல எக்ஸை பண்ணா -z. அடுத்தது பியை பொறுத்து பண்ணணும் ரெண்டையுமே. இதை பியை பொறுத்து பண்ணா எக்ஸ், இதை பியை பொறுத்து பண்ணா எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதை நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இது இன்னும் நம்ம கொஞ்சம் சிம்பிளை பண்ணிக்கலாம் இது ரெண்டையுமே. அப்ப மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பி -1 பிளஸ் இசட்எக்ஸ். சார் இது மைனஸ் பி வரும் சார், மைனஸ் பண்ணல எக்ஸ் ஸ்கொயர். சரிங்களா? ஸோ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது வந்து டோ எஃப் கமா ஜி டிவைட் பை டோ இசட் கமா பி. இது அநேகமா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஜஸ்ட் ஆன்சர் மட்டும் சொல்றேன். சரிங்களா? இல்ல இதை ஒண்ணு மட்டும் கூட கண்டுபிடிச்சுக்கிறோமே, இந்த ஒன்றை மட்டும் வேணா கண்டுபிடிச்சுக்கிறோம். அப்ப டோ எஃப் வந்து இசட்டை பொறுத்து பண்ணணும். அப்ப எஃப் வந்து இசட்டை பொறுத்து பண்ணா இசட்டே இல்ல, அதனால 0. அடுத்து ஜியை வந்து இசட்டை பொறுத்து பண்ணணும். ஜியை இசட்டை பொறுத்து பண்ணா என்ன கிடைக்குது? ஜியை இசட்டை பொறுத்து பண்ணா என்ன கிடைக்குதுன்னா -x. அப்ப -x. அடுத்து எஃப் பியை பொறுத்து பண்ணணும். அப்ப எஃப் பியை பொறுத்து பண்ணணும்னா பியை பொறுத்து பண்ணா இங்க இருக்கு, அப்ப எக்ஸ் மட்டும் கிடைக்கும். அடுத்து ஜிய பியை பொறுத்து பண்ணணும். அப்ப ஜில பியை பொறுத்து பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்குது. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை. அப்ப இதை பண்ணா 0, இதை பண்ணா மைனஸ் பிளஸ் ஆயிரும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பி. சரிங்களா? இது வந்து ரெண்டாவது டேர்ம். அப்ப மூணாவது டேர்ம் டோ எஃப் ஜி பை டோ ஒய் கியூ, அதை நீங்க கண்டுபிடிச்சு பாருங்க. அதோட ஆன்சர் என்ன கிடைச்சிருந்தது அப்படின்னா கியூ கிடைச்சது. அடுத்து டோ எஃப் கமா ஜி டிவைட் பை டோ இசட் கமா கியூ, இந்த சைடு வந்து கியூவால மல்டிப்ளை பண்ணிருக்கணும்.
இதோட ஆன்சர் எனக்கு என்ன கிடைச்சதுன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் கியூன்னு கிடைச்சது. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஆன்சர் நான் 0 வருது அப்படின்னு சொல்லணும். இப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பி, சரிங்களா, எக்ஸ் ஸ்கொயர் பி மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் இசட் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பி மைனஸ் கியூ மைனஸ் எக்ஸ் ஒய் கியூ. இப்போ இதை வச்சு நான் சொல்லணும், இதுல இந்த டேர்மும் இந்த டேர்மும் கேன்சல் ஆயிரும், சரிங்களா. அப்ப ரிமைனிங் டேர்ம்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த டேர்மையும் பாருங்க, சரிங்களா. இது ரெண்டுல இருந்தும் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எக்ஸ காமன் எடுக்க போறேன். சாரி, இதுல இருந்து வேண்டாம், அந்த எஃப்ஜியை ஒரு தடவை பார்த்தா தான் இது பண்ண முடியும். இது மட்டும் அப்படியே அடுத்த பேஜ்ல பண்ணிக்கலாம். இப்ப ரிமைனிங் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. முத எக்ஸ் ஸ்கொயர் இசட் எக்ஸ் மைனஸ் கியூ மைனஸ் எக்ஸ் ஒய் கியூ. இப்போ இதை நான் 0ன்னு சொல்லணும், சரிங்களா. ஆனா நம்ம கையில இந்த எஃப் இருந்துச்சுல்ல, எஃப் இதான் எஃப்ஆ எடுத்துருந்தோம். இதை நம்ம ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கலாம். ஏன் 0ன்னு எடுத்துக்கலாம்னா இதை கொஸ்டின்ல கொடுக்கும் போதே இப்படிதான் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி நீங்க ஜியையும் அப்படி எடுத்துக்கலாம். சோ என்னால டைரக்டா 0 கொண்டு வர முடியல, அதனால இதை ரெண்டையும் உள்ள கொண்டு போய் அப்ளை பண்ற மாதிரி இருக்கணும். அப்ப எதை அப்ளை பண்ணலாம் சொல்லுங்க, எதை அப்ளை பண்ணி சிம்பிளை பண்ணலாம்? நான் என்ன பண்ண கியூவை கண்டுபிடிச்சு இதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணலாமா சார்? செகண்ட் ஒன்ல கியூ பண்ணலாமா? சரி, ரைட், போட்டு பார்க்கலாம். இப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் இசட் எக்ஸ், இதுல கியூவை கண்டுபிடிச்சீங்கன்னா என்ன கிடைக்கும்? மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பி, இதை அங்க கொண்டு போங்க, பிளஸ் எக்ஸ் இசட் மைனஸ் எக்ஸ் ஒய் கியூ. இந்த கியூ இருக்கட்டும், அது நம்ம அடுத்து என்ன பண்ணலாம், இல்லைன்னா லென்த்தா போயிடும் பெருசா. அப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் இசட் எக்ஸ் மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும், பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பி மைனஸ் எக்ஸ் இசட் மைனஸ் எக்ஸ் ஒய் கியூ. அப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த பிளஸ் எக்ஸ் இசட் மைனஸ் எக்ஸ் இசட் அடி ஆகுது. ரிமைனிங் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பி மைனஸ் எக்ஸ் ஒய் கியூ. இப்ப இதுல இருந்து என்ன பண்றது? எக்ஸ காமனா வெளியில எடுக்கலாமா சார்? எக்ஸ காமனா வெளியே எடுத்தீங்கன்னா மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ்பி மைனஸ் ஒய் கியூ. இது எங்கேயாவது இருக்கா? அது எஃப்ல இருக்கு சார், 0 போட்டுக்கலாம்ல சார்? அது எஃப்ல இருக்கு, அதனால இதை 0 போட்டுக்கலாம். மற்றவங்களுக்கு புரிஞ்சுதா? ஸோ இதை வந்து இப்படிதான் சால்வ் பண்ண அவசியம் கிடையாது. நான் செஞ்சு பார்க்கும்போது நான் வேற மெத்தட்ல சால்வ் பண்ணேன். இப்போ இவங்க இந்த மெத்தட் சொன்னதுனால இந்த மெத்தட்ல பண்ணிருக்கேன். ஆனா என் நோட்ல நான் செஞ்சு பார்க்கும்போது நான் வேற மெத்தட்ல தான் செஞ்சு பார்த்தேன். இப்போ பண்ணிக்க மெத்தட்ல. அதனால நம்மளோட கண்டிஷன் என்னன்னா 0 வருதா இல்லையான்னு பாக்குறது தான் நம்மளோட கண்டிஷனை தவிர, பட் இப்படிதான் செய்யணும் அப்படிதான் செய்யணும்ன்றது கிடையாது. எப்படி வேணா செஞ்சுக்கலாம். இதோட இது முடியுது. இதுக்கு கீழே வந்து இதை பத்தி ஒரு 2 ரிசல்ட்ஸ் இருக்கும், அதை மட்டும் பாத்துக்கிறோம். கம்பேட்டபிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. அவங்க ஃபைண்ட் த சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஃபைண்ட் த சொல்யூஷன்னா என்னது, அது ஒரு பிடிஇயா இருக்கும், அதை சால்வ் பண்ணணும், சரிங்களா. அப்ப அது வந்து பின்னாடி நம்ம நிறைய பார்க்க போறதுனால நான் அதை பார்க்கல. அடுத்தது, அதாவது z ஈக்குவல் டு பிஎக்ஸ் பிளஸ் கியூஒய் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், லீனியர் பிடிஏ எந்த ஈக்குவேஷனை எடுத்தாலும் அது கம்பேட்டபிளா இருக்கும். எப்ப அப்படின்னா அந்த ரெண்டாவது ஈக்குவேஷன் ஹோமோஜீனியஸ் இன் எக்ஸ் ஒய் இசட்ல இருந்தா. புரியுதா? இது ஒரு ரிசல்ட். இது வந்து எக்ஸசைஸ்ல கொடுத்துருக்காங்க. அதாவது z ஈக்குவல் டு பிஎக்ஸ் பிளஸ் கியூஒய் இஸ் கம்பேட்டபிள் வித் எனி ஈக்குவேஷன், அதாவது எனி பிடிஏ விச் இஸ் ஹோமோஜீனியஸ் இன் எக்ஸ் ஒய் இசட்டா இருந்தா. அதாவது ஹோமோஜீனியஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் நானு. அப்ப எக்ஸுக்கு பதிலா டிஎக்ஸ் போடணும், ஒய்க்கு பதிலா டிஒய் போடுங்க, இசட்டுக்கு பதிலா டிஇசட் போடுங்க. உங்களால டீயை காமனா வெளியே எடுக்க முடிஞ்சதுன்னா அது ஹோமோஜீனியஸ். புரிஞ்சுதா? இது ஒரு ரிசல்ட், இதை பார்த்துக்கோங்க. ஆனா புக்ல எக்ஸசைஸா கொடுத்துருக்காங்க. அடுத்து இதுவும் புக்ல இருக்க எக்ஸசைஸ் தான், சரிங்களா. இதுவும் ஒரு கொஸ்டின் தான். என்னன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம முழுசா செஞ்சு பார்த்தோம்ல, 4 டேர்ம் செஞ்சு பார்த்தோம்ல. அவன் என்ன சொல்றான், 4 டேர்ம் வேண்டாம், இந்த 2 டேர்மோட பிளஸ் 0 வந்தாலே போதும் அப்படிங்கிறான்.
டெஃபினிஷன்ல 4 டேர்ம் கொடுத்துருக்காங்கப்பா. பட் ஆனா அதை ஒரு ரிசல்ட்டா என்ன பண்ணிருக்காங்கன்னா 2 டேர்ம் ஆட் பண்ணி இந்த 2 டேர்மே ஆட் பண்ணி 0 வந்தா போதும் அப்படின்னு இருக்காங்க. சரிங்களா? இதுவும் நெசசரி சஃபிஷியன்ட் கண்டிஷன் தான். அடுத்தது சப்போஸ் இப்ப கொஸ்டின் இப்படி வருது, p ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் அண்ட் q ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய், இப்படி ஏதாவது வருது. அப்ப இது ரெண்டும் கம்பேட்டபிளா அப்படின்னு கேட்டா, அதாவது p ஈக்குவல் டு இன் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒய், q ஈக்குவல் டு இன் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒய்னு கேட்டாங்கன்னா, அப்ப கம்பேட்டபிள்னா என்ன செக் பண்ணா போதுன்னா, p வந்து ஒய்யை பொறுத்து பண்ணணும், q வந்து எக்ஸை பொறுத்து பண்ணணும், அது ரெண்டு ஈக்குவலா இருக்கான்னு பார்க்கணும். இது எப்படி இருக்குன்னு பார்த்தா நம்ம இந்த இது பார்ப்போம்ல, டோ எம் பை டோ ஒய் ஈக்குவல் டு டோ என் பை டோ எக்ஸ், எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ இது ஈக்குவலா இருந்தா இது ரெண்டு கம்பேட்டபிள், என்ன கம்பேட்டபிள் இல்லை. இதெல்லாம் வேற வேற மெத்தட்ஸ், என்ன கண்டுபிடிக்கிறது, எப்படி கண்டுபிடிக்கிறது. அடுத்து மூணாவது இருக்கிறது வேற ஒன்றும் இல்லை. நம்ம இவ்வளவு நேரம் பாக்குறதுல பாத்தீங்கன்னா நம்ம பி கியூன்னு ரெண்டு தானே பாக்குறோம். சரிங்களா? சப்போஸ் அதுல U1 U2 U3 அப்படின்னு 3 இது வந்துச்சுன்னா, வேற ஏதாவது ஒண்ணு சப்போஸ் பி கியூ ஆர் அப்படின்னு 3 இது வந்துச்சுன்னா, அப்ப என்ன பண்றது அப்படின்னா, அந்த 3 வச்சு மேல எப்படி 2க்கு எழுதுனாங்களோ அதே மாதிரி 3 இதுக்கு எழுதணும், அதோட ஆன்சர் 0 வரணும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் மோஸ்ட் ப்ராப்ளம் கேட்க வாய்ப்பு கம்மி. பட் இந்த 1, இந்த 2, இந்த 3 இதெல்லாம் கேட்காது, இது வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது சார்பிட் மெத்தட். சார்பிட் மெத்தட் நம்ம அடுத்ததுல பார்க்கலாம்.